ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரம் 27. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன்தன்னை பாடி பறைகொண்டு யாம்பெறு சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம். ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நெய்பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். நோன்பு இருக்கும் நாங்கள் சன்மானம் பெற்று மகிழுமாறு அருள் புரிய வேண்டும் என வேண்டுகின்ற பாடல் இது. எதிரிகளை வெல்கின்ற குணங்களை உடைய கோவிந்தனே, உன்னை பாடி உன்னிடம் நாங்கள் வேண்டுகின்ற பறையை பெற்று அதன் பின்னும் நாங்கள் பெறும் சன்மானம் இவைதான். உலகத்தில் உள்ளோர் புகழும்படியாக கையில் அணியும் ஆபரணங்கள், தோளில் அணியும் பரணங்கள், காதில் அணியும் தோடு, காதை மேலும் அலங்காரம் செய்யும் ஆபரணங்கள், காலில் அணியும் ஆபரணங்கள் என்று சொல்லப்படும் பல வகையான ஆபரணங்களை எங்களுக்கு கொடு. அதன் பிறகு பால் சோறு மறையும்படியாக நெய்யை ஊற்றி அது முழங்கையில் வழியும்படியாக உண்டு நீயும் நாங்களுமாக கூடியிருந்து குளிர வேண்டும் என்று வேண்டுவதாக அமைந்துள்ளது இந்த பாசுரம்.